கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 19வது வசனம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். அப்போஸ்தலனாகிய பேதுருவோடு பேசின ஆண்டவர் இந்த நாட்களில் நம்மோடும் பேசுகிறார். நாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்கிற தேவனாயிருக்கிறார். ஜீவனுள்ள தேவனை ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்வோம். தாவீதின் திறவுகோலை உடையவரும், ஒருவரும் பூட்டக்கூடாத படிக்கு திறக்கிறவரும், ஒருவரும் திறக்கக்கூடாத படிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிற கர்த்தர் நம் கிரியைகளை அறிந்திருக்கிறார். நமக்கு கொஞ்ச பலன் இருந்தும் அவருடைய நாமத்தை மறுதலியாமல் அவருக்காக நாம் வாழும்போது கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக வாழ்வோம். கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஜெபிப்போமா? ஜீவிக்கிறதா நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மையே அறிக்கையிட உடைய நாமத்தின் மகிமைக்காய் ஜீவிக்க எங்களுக்கு வேண்டிய கிருபையை அதிகப்படுத்தும்படியாய் கெஞ்சுகிறோம் ஐயா. எங்களுடைய சொல் செயல் சிந்தைமை பிரியப்படுத்திட்டோம். நடைவுடைய பாவனைமை பிரியப்படுத்திட்டோம். ஆவி ஆத்மா சரீரத்தை பாதுகாத்துக்கங்க. எப்பொழுதும் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எங்கள் நெற்றியில் எழுதியிருக்க கிருபைதாரும். வாசிக்கிற நிருபங்களாய் பிரதிபலிக்கிற கண்ணாடிகளாய் வைத்து ஆசீர்வதியும் உயர்த்தும். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு பிரியமாயிருக்க கிருபை தரும்படியாய் கெஞ்சுகிற ஐயா. எங்களை நேசிக்கிறீர், நன்றி. உடைய அன்புக்கு பாத்திரமாய் வாழ கிருபை தாரும். ஆசீர்வதியும். இயேசு மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.